தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் உமரையிலிருந்து மதுரை வரை நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்துடைய தலைவர் தோழர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்காக இன்று காலை ஆற்றுப்பாலத்தில் இருந்து ஒத்தக்கால் மண்டபம் வரை இந்த நடைபயணத்தை நடத்த இருக்கின்றோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மதுவினுடைய பிடியிலே சிக்கி லட்சக்கணக்கான குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் மதுவினால் வருகின்ற வருமானத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த குடும்பங்கள் அழிவதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்றது. குஜராத் மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு இருந்தும் கூட அந்த மாநிலம் இன்றைக்கு தடையில்லாத மின்சாரம் உபரி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற மாநிலமாக தலை சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. அதனால் மதுவினால் வருகின்ற வருமானம் இல்லை என்றால் நாட்டை நடத்த முடியாது என்கிறதெல்லாம் ஒரு போலியான வாதம். இந்த ஏழை மக்கள் துன்பப்படுவதை தடுப்பதற்காக புரட்சி புயல் வைகோ அவர்கள் எடுத்த இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். எல்லா மாவட்டங்களிலும் இந்த மதுவிலக்கு அமல்படுத்த கோரி நடைபயணம் மேற்கொள்ள இருக்கின்றது. அதை இங்கே கோயம்புத்தூரிலே இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றோம்.